கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மறைந்ததை தொடர்ந்து அவருடைய உடல் ஆய்விற்காக தானம் செய்யப்படும் என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். தமிழ் நிலப்பரப்பின் பேரன்பு தலைமகன் நீண்ட நெடுங்கால பொதுவாழ்வில் உழைப்பாளிகளுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமாக தன் வாழ்வை நிறைவு செய்த, வாழ்நாளெல்லாம் நாட்டுக்காகவும் எளிய மக்களுக்காகவும் சிந்தித்த பேரன்பு தோழர் நல்லக்கண் அவர்கள் தன் சிந்தனையை நிறுத்திக் கொண்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவருக்கு தனது 100 ஆண்டு கால பதாகையை தாழ்த்தி செவ்வஞ்சலி செய்கிறது. உலகத்தில் வெள்ளற்கரிய மகத்தான பாட்டாளி வர்க்க சர்வதேசம் என்கிற விடுதலை பதாகையை சுமந்து வாழ்நாளெல்லாம் களமாடியவர், சிறையேகியவர், சதி வழக்குகளை சந்தித்தவர், சித்திரவதைகளை அனுபவித்தவர், தலைமறைவு வாழ்வு வாழ்ந்தவர், ஆக பெரும் புகழ் வாழ்வு வாய்ந்த புகழ்புத்த தலைவருக்கு நாங்கள் செவ்வஞ்சலி செய்கிறோம். அவர் கண்ட சமதர்ம சமூகத்தை படைக்க தமிழ் மண்ணில் அவர் நேசித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டி வளர்க்க அவரது நினைவாக நாங்கள் சபதம் ஏற்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்கள் தோழர்கள் முத்தரசன், சுப்புராயன், பழனிசாமி, பெரியசாமி, இன்னும் பல்வேறு மூத்த தலைவர்கள், டாக்டர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும், தொண்டர்கள், தோழர்கள் என மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் கூடி நின்று அவரது நல்லுடலை கட்சியின் அலுவலகத்தில் இன்று மாலை சரியாக 5 மணிக்கு வைப்பதென்று முடிவு செய்திருக்கிறோம். பொதுமக்கள் பார்வைக்காக மறுநாள் பிற்பகல் 3 மணி வரை மரியாதைக்கு பின்னர் 3 மணிக்கு அங்கிருந்து 3 மணி வரை வைக்கப்படும். பின்னர் 3 to 5 மணிக்குள் அண்மை செய்தியை பார்க்கிறோம். மறைந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தோழர் நல்லக்கண்ணுவின் மறைவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நல்லக்கண்ணுவிற்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை தெரிவித்திருந்தது. இதைத் தொடர்ந்து அவரை பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் மருத்துவமனையில் சென்று சந்தித்திருந்தார்கள். முதலமைச்சர் தற்போது நல்லக்கண்ணுவின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அவருடைய உடல் இன்று மாலை 5 மணிக்கு அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து நாளை பிற்பகல் 3:30 மணி அளவில் நல்லக்கண்ணுவின் உடல் சோதனைக்காக ஒப்படைக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். அபினேஷ், தற்போது முதலமைச்சர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இன்று மாலை 5 மணி அளவில் இருந்து அஞ்சலிக்காக உடல் வைக்கப்படும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்திருக்கிறது. யாரெல்லாம் சென்று அஞ்சலி செலுத்தக்கூடும்? மறைந்த மூத்த பொதுவுடைமைவாதி நல்லக்கண்ணு ஐயாவிற்கு முழு அரசு மரியாதை அளிக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய இரங்கல் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அவருடைய முதலமைச்சருடைய இரங்கல் பதிவில் தோழர் திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்தோம் என்பது நமக்கு பெருமை என்றும், அவர் பெற்ற விருதுகள், பரிசுகள் எவையானாலும் அவற்றோடு தொகை அனைத்தையும் கட்சிக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் அரசிடம் ஒப்படைத்த அப்பழுக்கற்ற தலைவர் அவர் எனவும் முதலமைச்சர் நல்லக்கண்ணு ஐயாவிற்கு புகழாரம் செலுத்தியிருக்கிறார். தான் வேறு, இயக்கம் வேறு என்று பிரித்து பார்க்காமல் இயக்கத்திற்காக இயக்கமாக வாழ்ந்தவர் என்று அவரது 100 ஆண்டு வாழ்வில் நான் குறிப்பிட்டது இன்றும் நினைவுலையாக வந்து நெஞ்சில் மோதுகிறது என்றும் தன்னுடைய இரங்கல் பதிவில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். தோழரின் மறைவால் வாடும் அவருடைய குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தோழர்கள் அனைவருக்கும் முதலமைச்சருடைய ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மறக்க முடியாத அந்த மனிதரின் வாழ்வு நமக்காக அவர் விட்டு சென்றிருக்கும் மகத்தான செய்தி என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அதுவே நமக்கு வழிகாட்டும், ஒளியாகட்டும். பாட்டாளி மக்களுக்காக வாழ்ந்து நிறைந்த
பகட்டில்லாத தோழர் திரு நல்லக்கண்ணு அவர்களின் நினைவும் புகழும் என்றென்றும் காலத்தில் அழியாத கல்வெட்டாக மக்கள் மனதில் நிலைத்திருக்கும் என்றும் முதலமைச்சர் புகழாரம் சூட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டின் உயரிய விருது பெற்ற நம் தகைசால் தமிழரை, இனிய தோழரை முழு அரசு மரியாதையுடன் செவ்வணக்கம் செலுத்தி வழி அனுப்பி வைப்போம் என்று முதலமைச்சர் தன்னுடைய இரங்கல் பதிவை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நல்லக்கண்ணு ஐயாவிற்கு தகைசால் விருது கொடுத்து தகைசால் தமிழர் விருதை கொடுத்திருந்தார். தமிழ்நாடு அரசு வழங்கிய அந்த விருதோடு சேர்த்து 10 லட்சம் ரூபாய் என்பது அவருக்கு பரிசாக வழங்கப்பட்டது. அதே மேடையில் நல்லக்கண்ணு ஐயா கூடுதலாக 5000 இணைத்து 10,05,000 ரூபாயை அரசுக்கு திருப்பி உடனடியாக அந்த மேடையிலே திருப்பி வழங்கியிருந்தார். அவற்றையெல்லாம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய இரங்கல் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வகையில தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக, எளிய மக்களுக்காக வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய பொது உடைமை சிந்தனைவாதி ஆக இருக்கக்கூடிய நல்லக்கண்ணு ஐயாவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம் சூட்டி தன்னுடைய இரங்கல் பதிவை பதிவு செய்திருக்கிறார். காயத்ரி. தமிழக அரசியல் களத்தில் முதுபெரும் தலைவராக அறியப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவினுடைய மறைவை தொடர்ந்து முதலமைச்சர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து முழு அரசு மரியாதையுடன் அவருக்கு இறுதிச் சடங்கு செய்யப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்டும். நன்றி அபினேஷ். மருத்துவமனையிலிருந்து செய்தியாளர் வெங்கட் தற்போதைய கள நிலவரங்களோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். வெங்கட், தற்போது யார் யாரெல்லாம் நல்லக்கண்ணுவினுடைய உடலை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு வருகிறார்கள்? மருத்துவமனையில் அனுமதி இருக்கிறதா? மாலையில் நடைபெறக்கூடிய அந்த அஞ்சலிக்கான ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மறைவடைந்தார் என்ற செய்திக்கு பிறகாக சென்னை சுற்றி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பல நிர்வாகிகள் மருத்துவமனைக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவருடைய அந்த நல்லக்கண்ணு அவர்கள் மறைவை ஒட்டி வந்த பின்னராக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் மருத்துவமனையிலே நல்லக்கண்ணு அவர்களை சந்தித்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இன்று மாலை 5 மணி அளவுல ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் மறைந்த நல்லக்கண்ணு அவர்களது உடல் 5 மணி அளவுல ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையிலிருந்து டி நகர்ல இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகமான பாலன் இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் நல்லக்கண்ணு ஐயா அவர்களுடைய உடல் மோசமடைந்த நிலையிலே அங்க பாலன் இல்லத்துல அலுவலகத்துல அந்த உடல் வைக்கக்கூடிய இடங்கள் தூய்மைப்படுத்தக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில தற்பொழுது இந்த காலமான இந்த செய்தி பிறகாக பாலன் இல்லத்தில் அவர் உடல் வைக்கப்படும் இடம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மாலை சரியாக 5 மணிக்கு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையிலிருந்து நல்லக்கண்ணு ஐயா அவர்களுடைய உடல் என்பது பொதுமக்கள் அஞ்சலிக்காக பாலன் இல்லத்தில் வைக்கப்படும். இன்று மாலை 5 மணிக்கு வைக்கப்படக்கூடிய அவரது உடல் நாளை பிற்பகல் 3 மணி வரை பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக பாலன் நிலையத்தில் வைக்கப்பட்டதற்கு பிறகாக நாளை பிற்பகல் 3 மணியிலிருந்து தமிழகத்திலிருந்து அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் ஊர்வலத்தோடு சென்னை மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக நல்லக்கண்ணு ஐயா அவர்களுடைய உடல் ஒப்படைக்கப்படும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் முதுபெரும் அரசியல்வாதி நல்லக்கண்ணு ஐயா காலமான செய்திக்கு பிறகாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்தவண்ணம் இருக்கின்றனர். மருத்துவமனைக்கு தொண்டர்கள் யாரும் வர வேண்டாம் என வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஏன்னா மருத்துவமனையில ஏற்கனவே இருக்கக்கூடிய நோயாளர்களுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்பட்டு விடக்கூடாது என கூறியிருக்கிறார். பொதுமக்கள் அஞ்சலிக்காக இன்று மாலை 5 மணி அளவுல நல்லக்கண்ணு ஐயா அவர்களுடைய உடல் என்பது ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அந்த பால நிலத்தில் வைக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. இன்று அதிகாலையிலிருந்தே நல்லக்கண்ணு ஐயா அவர்களுக்கு அந்த மருந்துகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை படிப்படியாக குறைந்து அந்த உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக தொடர்ந்து பேசலாம். தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ்